ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ டுடே டாபிக் என்னன்னு பார்த்தோம்னா மிக்சர் அண்ட் அலிகேஷன். ஓகேவா? ஸோ இப்போ இந்த கான்செப்ட்டை எப்படி நம்ம சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸோ அப்போ அதாவது இந்த இந்த ப்ராப்ளம் இதோட ப்ராப்ளம்ஸ் இதோட கான்செப்ட்லாம் எப்படி வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு வெரைட்டி, அதாவது 2 டைப்ஸ் ஆஃப் வெரைட்டி, 2 ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்குது. ஓகேவா? வெரைட்டிஸ்ன்ற மீன்ஸ் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. ஸோ இப்போ அதை என்ன பண்ணுறோம்னா நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணும்போது ஆல்ரெடி வந்து நம்ம கையில் இருக்கிற அந்த ஒவ்வொரு வெரைட்டிக்கு வந்து ஒவ்வொரு பர்டிகுலர் ப்ரைஸ் அமௌண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ இப்போ இதை நான் வந்து மொத்தமாக மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் கண்டிப்பாக ப்ரைஸ் அமௌண்ட்டில் ஒரு வேரியேஷன் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு குவான்டிட்டியோட ப்ரைஸ் அமௌண்ட் வந்து 10 ரூபி இருக்கலாம், இன்னொன்று வந்து 15 ரூபின்னு இருக்கலாம். ஸோ அப்போ இதை நான் மிக்ஸ் பண்ணும்போது பர்டிகுலராக அதுலேருந்து ஒரு ஆவரேஜ் கிரியேட் பண்ணுவேன். ஸோ இப்போ ஆவரேஜ்னு சொல்லும்போது நான் திடீர்னு வந்து 10க்கு 15க்கு ஆவரேஜ் எடுத்து நான் ப்ரைஸ் அமௌண்ட் இதுதான் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணிட மாட்டேன். ஸோ அப்போ அது ஒரு விதமான ஒரு ஆவரேஜாக இருக்கும், ஒரு ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஓகேவா? ரெண்டுத்துக்கும் காமனாக எந்த ஒரு எனக்குமே லாஸ் இல்லாமல் கஸ்டமருக்கும் லாஸ் இல்லாமல் எந்த அது ஒரு காம்பன்சேட் பண்ணுற மாதிரியான ஒரு ஆவரேஜ் ஒரு பர்டிகுலர் ப்ரைஸ் அமௌண்ட்டாக இருக்கும் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணும்போது. ஸோ இப்போ இந்த மாதிரி 2 ஆர் மோர் குவான்டிட்டிஸ் மிக்ஸ் பண்ணி வர்ற அந்த ப்ரைஸ் அமௌண்ட் என்னது, ஸோ இப்போ அதுக்கு அந்த அமௌண்ட் என்னது அப்படின்ற கான்செப்ட், அந்த மாதிரி தான் கான்செப்ட் போகும். ஸோ இப்போ இதுதான் நார்மல் கான்செப்ட். ஸோ இப்போ ஒரு 2 ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸ் இருக்கும், அந்த வெரைட்டிஸுக்கு பர்டிகுலரான ப்ரைஸ் அமௌண்ட்ஸ் இருக்கும். அந்த ப்ரைஸ் அமௌண்ட்ஸை பொறுத்து அதை நான் மிக்ஸ் பண்ணுறேன்ல, அந்த மிக்ஸ் பண்ணும்போது அதுக்கு என்ன மாதிரியான ரிசல்ட் வந்து வேரி ஆகுது அப்படின்றது தான் கான்செப்ட். ஓகேவா? ஸோ இப்போ இந்த சம்ம அதை பாரு எடுத்துக்கோ, இந்த சம்ம பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சம்மில் என்ன நடக்குதுன்னு பார்த்தோம்னா, வெயிட். ஓகே, ஸோ இப்போ வந்து இந்த சம்மில் 10 kg ஆஃப் பேட் குவாலிட்டி ஆஃப் சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? 10 kg ஆஃப் ஒரு பர்டிகுலர் வெரைட்டி இருக்குது அண்டு 5 kg ஆஃப் குட் குவாலிட்டி சீட்ஸ் இருக்குது. ஓகேவா? ஒன்று 10 kg ஒன்று 5 kg இருக்குது. ஸோ இப்போ இதில் பார்த்தோம்னா ப்ரைஸ் ஆஃப் பேட் குவாலிட்டி அண்டு குட் குவாலிட்டின்னு பார்த்துக்கிட்டோம்னா ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம பார்த்த மாதிரி ப்ரைஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன ப்ரைஸ்ன்னு பார்த்தோம்னா பேட் குவாலிட்டிக்கு வந்து 12 ரூபி per kg அப்படின்ற மாதிரி இருக்குது. குட் குவாலிட்டின்னு பார்த்தோம்னா 30 ரூபி per kg அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் அமௌண்ட் வந்து இருக்குது. நார்மலாக சொல்லப்பட்ட ப்ரைஸ் அமௌண்ட் இருக்குது. இப்போ என்ன நடக்குது, நம்ம மேலே பார்த்துருப்போம், இந்த ரெண்டத்தையும் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். இந்த பேட் குவாலிட்டி 10 kg இருக்கிற பேட் குவாலிட்டியும் 5 kg இருக்கிற குட் குவாலிட்டியும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணும்போது ஃபைனலாக அந்த மிக்சருக்கு நான் என்ன ப்ரைஸ் அமௌண்ட் வைப்பேன், ஆவரேஜ் ப்ரைஸ் per kg ஆஃப்டர் மிக்சர், அதாவது அந்த மிக்சரோட ப்ரைஸ் அமௌண்ட்டு என்னவா வைப்பேன். இப்போ ரெண்டு குவான்டிட்டியும் மிக்ஸ் பண்ணிட்டேன், அப்போ மிக்ஸ் பண்ண அந்த மிக்சருக்கு என்ன ப்ரைஸ் அமௌண்ட் வைப்பேன். ஸோ அப்போ அதுக்காக நான் ஆவரேஜ்னு இது ரெண்டுத்துக்கு நான் ஆவரேஜ் எடுத்துட மாட்டேன், கண்டிப்பாக இல்லை. ஸோ அப்போ நம்ம எப்படி இதை சம்ம ப்ரொசீட் பண்ணுறோம். ஸோ இப்போ இதுக்கு ஒரு ஃபார்மேட், இதுக்கு ஒரு மெத்தடாலஜி இருக்குது. ஸோ இப்போ ரெண்டு குவான்டிட்டியை மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னாலே நீங்கள் இந்த ஃபார்மேட்டை மட்டுமே ஃபாலோ பண்ணாலே ஈஸியாக இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷன் அப்படி இந்த டாப்பிக்கில் இருக்குது. கண்டிப்பாக நம்ம சம்ஸ் வந்து நம்ம ஈஸியாக வந்து நம்ம கிராக் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இப்போ இதை எப்படி செய்கிறோம் அப்படின்றத பார்ப்போம். வெயிட். ஓகே, இப்போ என்ன பண்ணுறேன்னு பார்த்தோம்னா நல்லா பார்த்துக்கோங்க. 10 kgன்ற ஒன்று இருக்குது, 5 kgன்னு ஒன்று இருக்குது. அப்போ நான் 10 kg அப்படின்றத வந்து, அதாவது கேஜி அந்த வெயிட் இருக்குல்ல, அந்த வெயிட்டை வந்து நான் கீழே ப்ளேஸ் பண்ணுறேன். 10 ஒன்று 5 ஒன்று ப்ளேஸ் பண்ணிட்டேன். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க, ருப்பி கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? அதாவது 10ன்ற மீன்ஸ் என்ன, பேட் குவாலிட்டி per kg எவ்வளோனா 12 ரூபி அண்டு குட் குவாலிட்டி per kg 33 ரூபி. ஸோ இப்போ அந்த ரிப்பியை வச்சு உங்களுக்கு தெரியும் குட் குவாலிட்டின்றனால அதுக்கு ரேட் அதிகம். ஸோ அப்போ குட் குவாலிட்டிக்கு நேராக வந்து அந்த வெயிட்டுக்கு நேராக வந்து 33ன்ற ப்ளேஸ் பண்ணியிருக்கேன், பேட் குவாலிட்டிக்கு நேராக வந்து 12ன்றதை ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ அடுத்து என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா, இப்போ வந்து நம்ம ஆவரேஜ் பார்க்கணும், அதாவது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண அந்த ப்ரைஸ் அமௌண்ட் பார்க்கணும்ல, அதை எங்கே தூக்கி போடணும்னா அந்த நடுவில் வரணும். நடுவில் உள்ளது தான் கண்டுபிடிக்கணும், ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ண ப்ரைஸ் அமௌண்ட். இதை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். அதாவது இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், 12 × 10. அப்போ 12 × 10னா 120 ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 165. ஓகே, டிவைடட் பை இது ரெண்டையும் ஆட் பண்ணணும், அடிஷன் பண்ணணும், இது ரெண்டையும் அடிஷன் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை அடிஷன் பண்ணோம் அப்படின்னா 15 வரும். ஸோ 15 இதுக்கு ஒரு ஆன்சர் வரும்ல, இதுதான் இந்த மிக்சரோட ஆன்சராக இருக்கும். ஸோ இப்போ இதை சால்வ் பண்ணும்போது இதுக்கு ஆன்சர் என்ன வரும்னு பார்த்தோம்னா 19 ரூபி அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கும். 19 ரூபி per kg அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஃபைனலாக கிடைக்கும். அது கேஜி. ஓகேவா? 19 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ இந்த 19 தான் இதுக்கான ஆன்சராக இருக்கும். ஸோ உங்களுக்கு இது வந்து ஃபார்மேட்டிக்கலாக வந்து ஒரு மேபி ஷார்ட்கட் அப்படின்ற கான்செப்ட் எடுத்துக்கலாம். இதுக்கு ஒரு ஃபார்மேட்டே தான். எப்படி நம்ம வந்து ஆவரேஜுக்கு வந்து 2 மெத்தட் பார்த்தோம் தெரியுமா. ஸோ அப்போ நம்ம அதாவது மெம்பர்ஸ் வந்து சேஞ்ச் ஆன மெத்தடு, இல்லை மெம்பர்ஸ் சேஞ்ச் ஆகாமல் அப்படியே இருக்கும்போது ஆவரேஜோட டிவியேஷன் வச்சு நம்ம ஒரு மெத்தட் பார்த்துருப்போம். ஸோ இப்போ இந்த கான்செப்ட் மாதிரி இந்த மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கு ஒரு பர்டிகுலர் மெத்தடு. ஸோ இப்போ இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த சைடில் இருக்கிறத வந்து நம்ம என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை பண்ணுறோம். இந்த சைடில் இருக்கிறதையும் மல்டிப்ளை பண்ணுறோம். அடுத்து மல்டிப்ளை பண்ணி ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிடுறோம். ஆட் பண்ணிவிட்டு இந்த குவான்டிட்டிஸ் இருக்குல்ல, இந்த குவான்டிட்டியை வந்து ஆட் பண்ணிவிட்டு அதை மொத்தமாக டிவைட் பண்ணோம்னா அதுதான் எனக்கான ஆவரேஜ் ப்ரைஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஆவரேஜ்ன்ற மீன்ஸ் என்னென்னா அந்த மிக்சரோட ப்ரைஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஓகே,
ஸோ இப்போ இதுக்கான ட்ரெடிஷ்னல் மெத்தட் எப்படி செய்யலாம் அப்படின்றத பார்ப்போம். ஸோ முதலே சொன்ன மாதிரி நம்ம ஆவரேஜ் கண்டுபிடிக்கல அப்படின்றது, அதாவது இந்த இடத்துல நம்ம ஆவரேஜாக டேரெக்டாக எடுத்துக்கல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருப்போம். பட் நம்ம ஆவரேஜ் டேரெக்டாக எடுக்கலைனாலும் மறைமுகமாக அதை பற்றின அதை வச்சு தான் நம்ம எடுத்திருப்போம். ஸோ இப்போ நல்லா யோசித்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை. இப்போ இங்கே நம்மளுக்கு இந்த 2 ரேட்டுக்கு நம்ம ஆவரேஜ் எடுக்கக்கூடாது. ஸோ இப்போ அதான் நம்ம எல்லோரும் அதாவது காமனாக பண்ணுற மிஸ்டேக். நம்ம ஆவரேஜ் ப்ரைஸ்ன்னு சொல்லும்போது இப்போ அந்த ஆவரேஜ் ப்ரைஸை மட்டுமே எடுத்து இதுக்கு 2 ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது வேலை கிடையாது. ஸோ இப்போ ட்ரெடிஷ்னலாக இதை எப்படி அப்ரோச் பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா என்ன அர்த்தம், 10 கேஜி 12 கிலோ, அது சரி 10 கேஜி பெர் கேஜி 12 ரூபா. அப்போ ஓவராலாக எவ்வளோ வந்திருக்கும், 120 வந்திருக்கும். ஓகே, அண்டு 5 கேஜி மொத்தமாக 33 பெர் கேஜி அப்படின்ற மாதிரி கணக்கு. அப்போ மொத்தமாக எவ்வளோ வந்திருக்கும், 165. ஸோ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி ஒரு அமௌண்ட் வருமா, அந்த அமௌண்ட்டை என்ன பண்ணுவோம், டோட்டல் குவான்டிட்டியால் டிவைட் பண்ணுவோமா, டோட்டல் குவான்டிட்டி எவ்வளோ 15. ஸோ இப்போ இதை தானே நம்ம இங்கே ஒரு மெத்தடாக பார்த்தோம். ப்ராக்டிக்கலாகவும் சேம் ஐடியாலஜி தான், பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டு பண்ணுற விதம் வேறு. ஸோ நீங்கள் யோசிக்கலாம், ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரியே நம்ம கொண்டு போயிடலாமே, இது காமனாக ஒரு ஆவரேஜ் கான்செப்ட்லேருந்து தானே வருது, பில்டப் ஆகி வருதுன்னு சொல்லிட்டு யோசிக்கலாம். தாராளமாக அப்படி தான் வருது. ஆனால் அது நம்ம சொன்ன மாதிரி சம்மை பொறுத்து வேரி ஆகும். ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அந்த இடத்துல டவுன் ஆயிரும். ஸோ இப்போ ஆவரேஜ் வச்சே நம்ம ஆவரேஜ் கான்செப்ட்லேயே யோசிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது திடீர்னு ஒரு சம்மில் வந்து வேரியேஷன் வேறு மாதிரி கொடுக்கும்போது அந்த இடத்துல அந்த ஆவரேஜ் கான்செப்ட் டேரெக்டாக யூஸ் பண்ண முடியாது, அதை இன்டெரக்டாக கொண்டு போகும். அப்படி தான் பண்ண முடியும். ஸோ இப்போ அந்த இடத்துல நம்மளோட கான்செப்ட் வந்து அடியாகிற மாதிரி ஃபீல் ஆயிரும். ஸோ இப்போ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் வந்து டவுன் ஆயிரும். ஸோ இப்போ அதுதான் அந்த ஷார்ட்கட் மெத்தட், ஈஸியாக நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ இப்போ அந்த எப்படி சொல்ல, அந்த வெயிட்ன்றதை வந்து கீழே அப்ரோச் பண்ணிவிட்டு வெயிட்ன்றதை கீழே போட்டுட்டு அடுத்து வந்து அந்த ரேட் அப்படின்றத மேலே ப்ளேஸ் பண்ணிட்டு நடுவில் சொல்லப்பட்ட அந்த அந்த இது தான் வந்து பார்த்தோம்னா நம்மளுக்கான ஆவரேஜ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ அப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ எப்படி பார்த்தாலும் ட்ரெடிஷ்னலும் கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் போகும், பட் சம்ஸை பொறுத்து வேரி ஆகும். ஸோ இப்போ நம்ம அடுத்த சம் போகும்போது உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, இப்போ இந்த சம் எடுத்துக்கும். ஸோ இந்த சம்மில் பார்த்தோம்னா 35 liters ஆஃப் மில்க் இஸ் மிக்ஸ்டு வித் 15 liters ஆஃப் வாட்டர். 35 liters ஆஃப் மில்க் வந்து 15 liters ஆஃப் வாட்டர் கூட மிக்ஸ் ஆகுது. அப்படி மிக்ஸ் ஆகும்போது அண்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க, பியூர் மில்க். அந்த பியூர் மில்க் இருக்குன்னா அந்த மில்கோட ரேட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 50 per liter அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ வந்து ஃபைண்ட் த மிக்சர், அதோட மிக்சரோட ரேட் என்னவாக இருக்கும், சேம் இங்கே பார்த்த நம்ம இப்போ மேலே பார்த்த கான்செப்ட் மாதிரி தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ 35 liter ஆஃப் மில்க் வந்து 15 liter ஆஃப் வாட்டர் கூட சேர்ந்துருச்சுன்னா எனக்கு வந்து மிக்சருக்கு என்ன ரேட் கொடுப்போம். ஸோ இப்போ நார்மலாக நம்ம பால் கணக்கு பண்ணுறது தான். பால் கணக்கு பியூர் பால் வந்து ஒரு பர்டிகுலர் ரேட் இருக்கும். ஆனால் நம்மளை அதுக்கு தண்ணி ஊற்றி தானே கொடுப்பாங்க. தண்ணி ஊற்றி அதே 50 ரூபாய்க்கு கொடுத்துட மாட்டாங்க. ஒரு ஏறபட்சமாக ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் வந்து 50 ரூபாய்க்கு அப்படியே தண்ணி ஊற்றி கொடுத்தோம்னா அது மனசாட்சி இல்லாத மாதிரி ஒரு தாட் வந்துடும். ஸோ இப்போ ஆல்ரெடி தண்ணி ஊற்றிட்டாங்க. அப்போ தண்ணி ஊற்றும் போது பாலோட அடர்த்தி கம்மியாயிரும். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு அமௌண்ட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ அதை தான் நம்ம எப்படின்றத இப்போ சம் ஓரியண்டாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ சேம் நம்மளோட ஷார்ட்கட் எடுத்துக்கோம். என்ன ஷார்ட்கட் வந்திருக்கும், வெயிட். ஓகே, 35 liters. இப்போ வந்து நான் என்ன சொன்னேன், குவான்டிட்டி வந்து கீழே ப்ளேஸ் பண்ணுவோம். ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. 35 அப்படின்றது மில்க்குக்கான குவான்டிட்டியும் எழுதிக்கிறேன். அடுத்து என்னது, வாட்டரோட குவான்டிட்டி. வாட்டர் வந்து 15. ஸோ இப்போ வாட்டர் இங்கே இருக்குது, 15 எழுதியாச்சு. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா பியூர் மில்கோட ரேட்டு கொடுத்துட்டாங்க. அப்போ பியூர் மில்கோட ரேட்டு இங்கே மேலே ப்ளேஸ் பண்ணி 50. வாட்டருக்கு ரேட்டு கொடுக்கல. அண்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, ஆவரேஜாக அந்த நடுவில் இருக்கிறது கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ எப்படி செய்கிறது, வாட்டருக்கும் ரேட்டு கொடுக்கல, பட் மில்க்குக்கு மட்டும் ரேட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல்சோ ஆவரேஜ் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இது எப்படி செய்கிறது, ரொம்ப சிம்பிளாக ஆப்வியஸாக நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா, வாட்டருக்கு ரேட் ஒன்றும் தேவையில்லை, தண்ணி கலக்கிறது தானே. நல்ல தண்ணி கிடைக்காதா, நல்ல தண்ணிக்கு நான் திருப்பி நான் மினரல் வாட்டருக்கு யூஸ் பண்ண போகிறேன் கிடையாதுல்ல. ஸோ இப்போ நார்மலாக ஒரு குடி தண்ணி, அப்போ குடி தண்ணிக்கு ரேட்டு கிடையாது, தேவையில்லை. ஸோ இப்போ ரேட் என்னது, 0, சிம்பிள். ஓகேவா? குடி தண்ணிக்கு ரேட்டு 0. இது ஒன்று, ரைட். ஓகே, கான்செப்ட் புரிஞ்சிருக்கும். ஸோ குடி தண்ணிக்கு ரேட்டு கிடையாது, 0 அப்படின்ற ஃபிக்ஸ் ஆச்சு. அப்போ என்ன பண்ணுவோம், நம்ம இப்போ பழைய பார்த்த மாதிரி தான். ஸோ அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண என்ன வரும், 0 அண்டு 5 25 வெயிட் 175. ஓகேவா? இதான் ரேட்டு. இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் அண்ட் இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு தெரியும் 0னே தெரியும். ப்ளஸ் 0 அப்படின்னு சொல்லிட்டு ப்ளேஸ் பண்ணுவோம். அடுத்து என்ன பண்ணுவோம், கீழே இருக்கிறத வந்து ஆட் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுருவோம். கீழே இருக்க ஆட் பண்ணால் என்னது 15 வருமா. ஸோ 50 ஆட் பண்ணி டினாமினேட்டரில் போட்டுட்டு இதுக்கு ஆன்சரை கண்டுபிடிக்கணும். இதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சா என்ன வரும், 335. ஓகே, ஸோ இப்போ 35 தான் இந்த மிக்சரோட ப்ரைஸ் அமௌண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், அவ்வளோதான். ஸோ இப்போ இந்த மாதிரி இது ஒரு ட்விஸ்ட்டுன்னு சொல்லிக்கலாம். வாட்டருக்கு ரேட்டு கொடுக்கல, எப்படி கண்டுபிடிக்க அப்படின்னு யோசிக்காமல் வாட்டருக்கு ரேட்டு 0 தான், அதுக்கு ரேட்டு தேவையே இல்லை, கரெக்டாக, அவ்வளோதான். ஓகே, ஸோ இப்போ இந்த கணக்கு பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க இந்த சம்மில். ஸோ இப்போது வாட் குவான்டிட்டி ஆஃப் மிக்சர் காஸ்டிங் 10 per kg, 10 rupee per kg mixed with 30 kg, 30 kilogram of another mixture, அதோட காஸ்டிங் 18 per kg. அதாவது
2 மிக்சர் தான் சேம் இங்கேயும் சொல்லப்பட்டதில்ல. அந்த 2 மிக்சரில் ஏதோ ஒரு மிக்சர் வந்து ஏதோ ஒரு குவான்டிட்டியில் வந்து அதை மிக்ஸ் பண்ணுறாங்க. இது கூட மிக்ஸ் பண்ணுறாங்கன்னா 30 கேஜி கொண்ட ஒரு இன்னொரு குவான்டிட்டி கூட மிக்ஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ மிக்ஸ் பண்ணுற அந்த குவான்டிட்டி அந்த அமௌண்ட்டு கொடுக்கல. அதாவது அமௌண்ட் மீன்ஸ் அந்த வெயிட்டை கொடுக்கல. அது கொடுக்காம ரெண்டாவதாக மிக்ஸ் பண்ணுற குவான்டிட்டியோட வெயிட்டை கொடுத்துட்டாங்க 30 கேஜி. அப்படி மிக்ஸ் பண்ணும்போது அந்த 2 குவான்டிட்டியோட ரேட்டையும் கொடுத்துட்டாங்க. 10 per kg 18 per kgன்ற ரேட்டை கொடுத்துட்டாங்க. இப்போ என்னன்னா ஃபஸ்ட்டாக மிக்ஸ் பண்ணக்கூடிய அந்த குவான்டிட்டி அதோட வெயிட் மட்டும் நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. சொல்லிட்டு இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தோம்னா, இப்போ நான் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணும்போது எனக்கு கெயின் கிடைக்குதான். எவ்வளோ கிடைக்குதுன்னா 20% கிடைக்குது. அந்த 20% எப்போ கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, நான் அந்த 2 குவான்டிட்டியும் வந்து நான் ஆவரேஜாக 18 ரூபிக்கு நான் வந்து 18 per kg அப்படின்னு சொல்லிட்டு நான் விற்கும் போது எனக்கு 20% அப்படின்னு சொல்லிட்டு கெயின் கிடைக்குது அப்படின்றத இங்கே சொல்ல வராங்க. ஓகேவா? ஸோ இந்த இடத்துல கெயினோட விற்றுருக்காங்க. அப்படி விற்றுருக்காங்கன்னா அப்போ கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு குவான்டிட்டி எவ்வளோவா இருக்கும், எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்றதான் இப்போ கேள்வி. இப்போ தான் அதை தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இந்த சம் இந்த இதை தான் சொல்ல வரேன். இந்த சம்முக்கு கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஷார்ட்கட் அந்த மெத்தடாலஜி அந்த ஃபார்மேட் கண்டிப்பாக தேவை. ஸோ இப்போ இதுக்கு ட்ரெடிஷ்னல் எப்படி போகும் அப்படின்றது தெரில, நம்ம ட்ரை பண்ணுவோம். அண்டு பார்த்தோன்னா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஷார்ட்கட் தான் எப்படின்றத பார்த்துருவோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு வந்து இதே தான் வெயிட் எழுதிக்கணும். வெயிட் எழுதும் போது கீழே வெயிட் எழுதும் போது ஃபஸ்ட்டு குவான்டிட்டிக்கு வெயிட் தெரியாது, எக்ஸ்ன்னு எழுதிக்கிறேன். அண்டு இந்த சைடு வெயிட் என்னது பார்த்தோம்னா 30 kg அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரேம் ஆகும். அடுத்து மேலே ரேட் என்னது, ஃபஸ்ட்டு குவான்டிட்டிக்கு ரேட் வந்து 10 ரூபி, இங்கிட்டு வந்து 18 ரூபி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் ஆயிரும். ஓகேவா? இது ஒரு கான்செப்ட்டு. இப்போ நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த நடுவில் ஒரு ப்ளேஸ் பண்ணுவோம்ல, ஒரு வேல்யூ ப்ளேஸ் பண்ணுவோம்ல, ஒரு அமௌண்ட்டு. ஸோ இப்போ இந்த அமௌண்ட்டை நடுவில் ப்ளேஸ் பண்ணுற அமௌண்ட் வந்து எப்பயுமே வந்து ஒரு ஃபேரான ஒரு அமௌண்ட்டாக தான் இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல கெயினான அமௌண்ட்டு தான் நம்மளுக்கு 18 தவிர ரியல் வேல்யூ அமௌண்ட் அப்படின்றது 18 கிடையாது. ஸோ இப்போ இந்த நடுவில் எழுதுறது எப்பயுமே வந்து ஒன்லி நடுவில் எழுதுகிற ஒன்லி வந்து எப்பயுமே வந்து ரியல் வேல்யூவாக தான் இருக்கும். ஒன்லி ரியல். ஓகேவா? ரியல் ஃபேர் அமௌண்ட்டாக தான் இருக்கும். ரியல் ஃபேர் அமௌண்ட்டாக தான் இருக்குமே தவிர ஸோ இப்போ கெயினான அமௌண்ட்டாக கண்டிப்பாக இருக்காது. கெயினான அமௌண்ட்டாக 18 இருக்காது. ஸோ இப்போ இந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணும்போது 18 நம்ம ப்ளேஸ் பண்ண மாட்டோம். நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, நம்மளுக்கு 18ன்றது கெயினான அமௌண்ட்டு தான். அப்போ 18ல் இருந்து அந்த 20% கெயினை குறைக்கணும். அப்போ எப்படி குறைப்போம், 18 20% அப்படின்றது என்னது, நம்மளுக்கு வந்து 5ல் 6 பார்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அது அப்போ இந்த 6 பார்ட்டு தான் வந்து 18 கரெக்டாக. அப்போ 6 பார்ட்டு தான் 18னா 5 பார்ட்டு என்னவாக இருக்கும், 15 இருக்கும். இதுதான் லாஜிக்கு. அப்போ இந்த 15 தான் இங்கே ப்ளேஸ் ஆகும். ஸோ இப்போ ஒரு நார்மலாக ஃபேர் அமௌண்ட்டுன்னு பார்த்தோம்னா எனக்கு ஆவரேஜாக வரக்கூடியது 15 ரூபி தான், 15 per kg தான். இங்கே நம்மளுக்கு என்னென்னு வந்திருக்கு 18 சொல்லிட்டு நம்மளுக்கு கெயின் கிடச்சிருக்கு. ஸோ அப்போ அதை நம்ம கன்சிடர் பண்ணக்கூடாது, 15 தான். ஓகேவா? இது நல்ல கான்செப்ட். ஸோ இப்போ இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இதை நான் மற்ற தெளிச்சிடுறேன். ஓகே. ஸோ அப்போ வந்து 15ன்றது தான் நார்மல் ப்ரைஸ் அமௌண்ட்டு. இப்போது இதையே அப்படியே நான் எப்படி எழுதிக்கிறேன்னு பார்த்தோம்னா, சேம் வெயிட், சேம் 10 18 15 இப்போ தான் ரியலான ஒரு மிக்சர் அண்ட் அலிகேஷனுக்கான ஒரு ஃபார்மேட்டே க்ரியேட் ஆக போகுது. நார்மலாக இந்த 2 வேல்யூ இருக்குல்ல, இங்கே நம்ம வெயிட்டை போடுவோம், அதுதான் ஆப்வியஸாக நம்ம போடுறது. ஆனால் அந்த வெயிட்டை எப்படி நம்ம கொண்டு வருவோம், இந்த ஃபார்மேட்லேருந்து எப்படி கழிச்சுன்னு சொல்லிட்டேனே, எப்படி இதை கொண்டு வருவோம்னு பார்த்தோம்னா, இந்த 2ஐயும் எப்படி இந்த 2 இருக்குல்ல, இந்த 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே போடுவேன் நான். இப்போ நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் ஆக்சுவல் ஃபார்மேட்டு. இந்த 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே போடுவேன். என்ன வரும், சப்ராக்ட் பண்ணால் 5. ஓகே. அதே மாதிரி இந்த 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி இதுக்குள்ளே போடுவேன். என்ன வரும், 3. ஓகே. பட் இது என்னது, இந்த சைடு இருக்குது, இது கீழே உள்ளது வெயிட்டு, மேலே உள்ளது ரேட்டு. இது ஃபிக்ஸ்டு, இதில் சேஞ்சஸ் இல்லை. பட் எனக்கு ஒருவேளை கீழே உள்ளது எனக்கு கிடைக்கணும், இந்த கீழே உள்ளது எனக்கு தேவைப்படுது அப்படின்னா நான் இப்படி தான் நான் கண்டுபிடிப்பேன். ஸோ இப்போ இந்த கிராஸில் உள்ளதை சப்ராக்ட் பண்ணி இதில் தூக்கி போட்டுருவேன், இந்த கிராஸில் உள்ளதை சப்ராக்ட் பண்ணி இதில் தூக்கி போட்டுருவேன். இதுதான் மிக்சர் அண்ட் அலிகேஷனோட அந்த ரியல் அதோட வெயிட்டே இதுதான். அதாவது வெயிட்ன்ற மீன்ஸ் அதோட மாஸ், அந்த எபிக் அந்த கான்செப்டே இதுதான். இதுக்கு தான் வந்து அந்த கான்செப்ட் வந்து நம்ம பேசலாம், ஒரு எவ்வளோ நாள் பேசலாம் அப்படின்ற மாதிரி. இது ஒரு ரியல் மாஸே இந்த இடத்துல தான் ஃபீல் ஆகும். ஸோ இப்போ இதை 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி இங்கே போட்டுடலாம், இது 2ஐயும் சப்ராக்ட் பண்ணி இங்கே போட்டுடலாம். இப்போது எனக்கு வெயிட்டோட ரேஷியோ கிடச்சிருக்கு. இது ஆக்சுவலாக என்னென்னு பார்த்தோம்னா வெயிட்டோட ரேஷியோ, நாட் அன் ஆக்சுவல் வெயிட். ஸோ இப்போ வெயிட்டோட ரேஷியோ கண்டுபிடிக்கிறது இப்படி தான். ஓகேவா? வெயிட்டோட ரேஷியோ எனக்கு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த ரேஷியோ என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த 5 பார்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தோம்னா இந்த 30க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ நார்மலாக பேசிக் கான்செப்ட் 5 பார்ட்டு 30க்கு ஈக்குவலாக இருக்கும். அப்போ 5 பார்ட்டு 30னா ஒரு பார்ட் எவ்வளோ, 5 பார்ட் 30 அப்படின்னா, ஸோ இப்போ ஒரு பார்ட் வந்து என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 6ன்னு இருக்கும். ஒரு பார்ட்டு 6னா அப்போ 3 பார்ட் என்னது, 3 பார்ட் இஸ் ஈக்குவல் டு 18 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ஸோ அப்போ அந்த எக்ஸுன்ற இடத்துல என்ன ப்ளேஸ் பண்ணணும், 18 அப்படின்றத ப்ளேஸ் பண்ணணும். ஸோ இப்போ 18 தான் ஆன்சர். ஸோ கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான்.
ஸோ இந்த சைடு இருக்கிறத சப்ராக்ட் பண்ணி இங்கே போட்டுறணும், இந்த சைடு இருக்கிறத சப்ராக்ட் பண்ணி இங்கே போட்டுறணும். இந்த ரெண்டுங்க தான் என்னவாக இருக்குங்க, வெயிட்டோட ரேஷியோ இருக்கும். அதாவது வெயிட்டோட பிளேஸ்மெண்ட் இங்கே தானே இருக்குது. ஸோ அவ்வளோதான் கான்செப்ட். இப்போ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு டவுட் வந்திருக்கணும், என்னடா இப்போ நம்ம இந்த சம்மில் என்ன பார்த்துருந்தோம், அதாவது கீழே வந்து வெயிட் எப்படி எழுதணும், 10, 5, அடுத்து மேலே வந்து 12, 33 அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டு இந்த நடுவில் உள்ள வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணோம், அடுத்து இது ரெண்டையும் ஆட் பண்ணி கூட்டி ஆன்சர் வந்து நம்மளுக்கு 19 சொல்லிட்டு கிடச்சிச்சு. அது ஓகே. இப்படிலாம் வந்தோம்னா அப்போ கீழே உள்ளது நீ ரேஷியோ மட்டும் எடுத்து நீ செஞ்சுக்கிட்டு இருக்கே, அப்போ இந்த சம்முக்கு ரேஷியோவை எடுத்து செஞ்சால் வருமானா கண்டிப்பாக வரும். ஸோ இப்போ நான் ட்ரை பண்ணுறேன், நீங்களே பாருங்கள். ஸோ சேம் இந்த சமயம் என்ன பண்ணுறேன்னா 12, 33, அடுத்து கீழே என்னது ரேஷியோ எடுத்துக்கிறேன். ரேஷியோன்ற மீன்ஸ் என்னது 2, 1ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு வந்து நடுவில் இருக்க இந்த பகுதி தேவை, கரெக்டாக இந்த பகுதி தான் எனக்கு தேவை. இப்போ என்ன அர்த்தம், நான் நார்மலாக என்ன பண்ணுவேன், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவேன்னா இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், வெயிட், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் 24 அப்படின்னு சொல்லிட்டு வரும். அதே மாதிரி இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும், 33ன்னு வரும், 33ன்னு வரும். டிவைடட் பை என்ன பண்ணுவேன், இது ரெண்டையும் ஆட் பண்ணி போடுவேன், கரெக்டாக இது ரெண்டையும் ஆட் பண்ணி போட்டால் என்ன வரும், 3. இப்போ இதை சால்வ் பண்ணுங்கள், அடித்து கொடுத்தா என்ன வரும், 19 தான் வரும். எப்படி? ஸோ நம்மளுக்கு வந்து கான்செப்ட் ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு தகுந்த மாதிரி அதை நம்ம மாற்றிக்கணும். இந்த மாற்றிக்கிச்சு பாருங்கள், வெயிட். ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகே 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 இப்போ இந்த சம்மில் என்ன சொல்கிறாங்க, நல்லா பாருங்கள், கொஞ்சம் டீப்பாக கவனிங்க. எ பர்சன் ஆஸ் அ மில்க், அதோட ருப்பி, அதோட 25 per liter அப்படின்ற ஒரு மில்க் வச்சுருக்கான். ஓகேவா, 25 per liter அப்படின்ற ரேட்டுக்கு இருக்கிற ஒரு ஒரு மில்க் வச்சுருக்கான். அண்டு இன் வாட் ரேஷியோ ஷுட் மில்க் பி மிக்ஸ்டு வித் வாட்டர் ஸோ தட் ஆஃப்டர் செல்லிங் த மிக்சர் 20 rupee per liter he may get a profit of 25%. ஸோ ஒரு மில்க் இருக்குது, ஒரு பர்டிகுலர் குவான்டிட்டி ஆஃப் மில்க் இருக்குது. அந்த மில்கோட ரேட்டுன்னு பார்த்தோம்னா 25 rupee per liter அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. அண்டு ஒரு சம் குவான்டிட்டி ஆஃப் வாட்டரும் அவன் கையில் இருக்குது. அப்படி இருக்கும்போது இப்போது ரெண்டு மில்கோட குவான்டிட்டியும் கொடுக்கல, வாட்டரோட குவான்டிட்டியும் கொடுக்கல. ஓகேவா, அப்படி இருக்குது. அப்படி இருக்கும்போது ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறோம். மிக்ஸ் பண்ணி எனக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தோம்னா 20, அதாவது மிக்ஸ் பண்ணி அந்த மிக்ஸ் பண்ண அமௌண்ட்டை வந்து நான் அந்த மிக்சரோட அமௌண்ட் வந்து 20 rupee per literன்னு சொல்லிட்டு வைக்கிறேன். அப்படி வைக்கிறதுனால எனக்கு கெயின் என்ன கிடைக்குதான், 25% எனக்கு கெயின் கிடைக்குது. ஓகே, இதெல்லாம் கான்செப்ட். அப்படி இருக்கும்போது எனக்கு அந்த மில்கோட வெயிட்டு அண்ட் ஆல்சோ வாட்டரோட வெயிட், இந்த ரெண்டத்தோட வெயிட்டோட ரேஷியோ என்னன்னு கேட்குறாங்க. எந்த ரேஷியோவில் மிக்ஸ் பண்ணால் எனக்கு இந்த மாதிரியான ஒரு ப்ராஃபிட் என்னால் ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்றதான் கேள்வி. ஓகேவா, கேள்வி புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். சேம் இதுக்குமே வந்து நம்ம நார்மலாக ஃபாலோ பண்ணுற அந்த கான்செப்ட். இப்போ நம்ம நார்மலாக பார்த்தோம்னா அந்த மெத்தடாலஜி. ஸோ இப்போ என்ன பண்ணுவேன், ஃபஸ்ட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணுவேன். ஸோ இப்போ வாட்டரில் மில்க்கு எதனாலும் போட்டுக்கலாம், அது பிரச்சனை இல்லை. மில்க்கு அடுத்து வாட்டரு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ரேட்டை ஃபிக்ஸ் பண்ணோன்னா ரேட்டு 25 rupeeன்றது மில்க்குக்கானது, வாட்டருக்கு ரேட்டில் அப்ளை பண்ணி 0. ஓகே, அண்டு இந்த இடத்துல ஒரு இதை ப்ளேஸ் பண்ணணும், கரெக்டாக. அதாவது நம்ம டயக்ராமே எப்படி வரும், இப்படி ஒன்று நடுவில் ஒன்று, இப்படி ஒன்று, இதுதான் டயக்ராம், இப்படி தான் போகும், கரெக்டாக. இதுதான் டயக்ராம், இப்படி தான் இருக்கணும், கரெக்டாக. ஸோ இப்படி தான் இருக்கணும். ஸோ இப்போ நடுவில் ஒரு வேல்யூ வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம், கரெக்டாக. அந்த வேல்யூ என்னவாக இருக்கும், ஃபேர் அமௌண்ட்டாக இருக்கும், ஃபேர் வேல்யூவாக இருக்கும். ஆனால் இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு, 20 rupees அப்படின்றதே எனக்கு வந்து 25% கெயின் ஆகி தான் இருக்குது. அப்போ அந்த கெயினை குறைக்கணும். அப்போ அந்த கெயின் எப்படி குறைக்கிறேன்னு பாருங்கள். கெயின் எப்படி குறைப்பேன், ஸோ இப்போ இந்த 20 rupees இருக்குது. இந்த 25% என்னது, அதாவது 4ல் 5ன்னு சொல்லிட்டு நான் விற்றுருக்கேன். அப்போ இந்த 5 பார்ட்டு தான் வந்து 20. அப்போ 5 பார்ட்டு 20னா ஒரு பார்ட்டு 4. அப்போ 4 பார்ட்டு என்னவாக இருக்குன்னு பார்த்தோம்னா 16ன்னு இருக்கும். அந்த 16 தான் இங்கே ப்ளேஸ் பண்ணக்கூடிய வேல்யூ, அதுதான் ஃபேர் அமௌண்ட்டு. ஸோ இப்போ ஆக்சுவலாக ஒரு அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். அதாவது ஒரு ஃபேராக ஃப்ரெண்ட்ஸ், அதாவது எந்த ஒரு ஏற்றமும் இறக்கமும் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் ஃபேராக ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு 16 ரூபா தான். பட் நான் வந்து கூட குறைய வச்சனால 20 ரூபான்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்குது, அவ்வளோதான். அப்போ 16 தான் என்னோட ஃபேர் அமௌண்ட்டு. இந்த நடுவில் வரக்கூடியது எப்பயுமே ஃபேர் அமௌண்ட்டு, அது கரெக்டான அமௌண்ட்டாக தான் இருக்கணும். கூடவும் இருக்கக்கூடாது, குறையும் இருக்கக்கூடாது, லாஸாகவும் இருக்கக்கூடாது, அதுவும் மைண்டில் வச்சுக்கணும். ஸோ இப்போ வந்து 16 அமௌண்ட்டு, ஓகேவா, இதுதான். அப்போ என்ன பண்ணுறேன், இந்த இடத்துல எனக்கு இந்த குவான்டிட்டி தான் தேவை. அதாவது குவான்டிட்டி மீன்ஸ் அதோட ரேஷியோ தான் எனக்கு தேவைப்படுது, அதை தான் செய்ய போகிறேன். எப்படி செய்ய போகிறேன், ஒன்றுமே இல்லை. இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி எங்கே போடுவேன், இப்போ தான் பார்த்தோம், கரெக்டாக. வெயிட். ஸோ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி இங்கே போடுவேன். இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ண என்ன வரும், 9 அப்படின்னு சொல்லிட்டு வரும். வெயிட், 9 அப்படின்னு சொல்லிட்டு போடுவேன். அடுத்து இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணி, இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணால் ஆப்வியஸ்லி 16 - 0 16 தான், அவ்வளோதான். அப்போ இதுதான் வெயிட்டோட ரேஷியோ. அதுக்கான ஆன்சர் எங்கே இருக்குது, இந்த இருக்கான். அவ்வளோதான், சிம்பிளாக முடிஞ்சு. டப்பாவை போட்டுக்கலாம், இத்தனை நாள் என்னென்னாலும் போட்டுக்கலாம், முடிஞ்சு. இதுதான் ஆன்சர்.